விட்டோன்னு ஒரு முஸ்லீம் கேட்டார் என்று சொன்னால், நாளைக்கு இந்த நிலை எனக்கும் வருமே, நானும் வரலாறு தவிப்பேனே, என் நிலை என்ன ஆகும் என்பதை விளங்கிக் கொள்வான். தவறென்று தான் செய்வதை புரிந்து கொள்வான். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு தூங்க போவதாவது யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு என்ற வார்த்தையாவது வாயில சொல்லுவான். எத்தனை வாலிபர்கள் சொல்றாங்க, எத்தனை குடும்பத்துல எத்தனை பேர் சொல்றாங்க என்ன மன்னிச்சுன்னு சொல்ற நபர் ஒருவர் கை காட்டுங்க. குடும்பத்துல ஒருத்தர் கிடையாது. ஒரு குடும்பத்துல 10 பேருன்னா 10 பேரும் உலக வாழ்க்கையில மூழ்கி இருக்கிறார்கள், மன்னரையும் மறுமையும் மறந்து விட்டார்கள். இப்படி மறந்தவர்களை தான் அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் நவீனங்களால் தௌபாவை மறந்து விட்டீர்கள். இதே உலகத்தில் தான் நபிமார்கள் வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், நல்லோர்கள் வல்லோர்கள் வாழ்ந்தார்கள், எந்த நேரமும் இஸ்திக்ஃபாரில் இருந்தார்கள், தௌபா நஃபில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நீங்களோ நவீனம் வந்ததின் காரணத்தினால் எல்லாவற்றையும் மறந்து என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு அறியாமல் செய்யக்கூடிய தவறுக்கு தான் அல்லாஹ் தௌபா என்று சொல்கிறான். அப்ப தெரிந்த ஒரு தவறு செய்தால் அதையும் அல்லாஹ் ஏற்பான், ஆனால் நன்மை செய்வது கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் குறையாக சொல்லி காமிக்கிறான். இன்று முஸ்லிம்கள்ல நிறைய பேரு தெரிஞ்சே தவறு செய்யறாங்க. ஒரு ஹிஜாபை அணிஞ்சு விட்டு விளக்கு ஏத்துறாங்க, அதை போஸ்ட் பேஸ்புக்ல போடுறாங்க. கேட்டா சமூக நல்லிணக்கம், இது எந்த ஊர்ல எடுத்துட்டு வந்த சமூக நல்லிணக்கம்? வெக்கமா இல்ல உனக்கு? உள்ளத்துல கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வசிக்கின்னு நீ அகல் விளக்கு ஏத்து, நீல ஒரு முஸ்லீமா? இது தவறு உனக்கு விளங்கலையா? அதுலயே எத்தனையோ முஸ்லிம்கள் மாற்றார்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு ஒப்பாக இவர்கள் முத்தாடை அணிந்து கொண்டு, இவர்கள் கலாச்சாரத்தை கையில எடுத்துக்கொண்டு ஒரு குர்ஆன் ஏந்திய கரம் அகல் விளக்குகளை ஏற்றுகிறது. அல்லாஹ்வை வணங்கிய கரம் அவர்களோடு சேர்ந்து கூத்து கும்மாலத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கொஞ்சம் கூட ஒரு மைண்ட் அளவு சொல்லுவாங்கல்ல, ஒரு எல் அளவு, ஒரு நுனி அளவு கொஞ்சம் கூட தவறு சிந்தனையில வராது, அப்படியே இறங்கி படுக்க போறாங்க. காலையில எந்திரிக்கும் போது ரூஹ் இருந்தா ஊண்டுதான் மிச்சம், இல்லைன்னா கண்டிப்பா மௌத்து தான். கேள்வி என்ன பதில் சொல்லுவோம்? இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நவீன உலகத்தில் நவீனம் நம்ம இரண்டர கலந்ததினால் நாம் மறுமையை மறந்து விட்டோம். பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நவீனங்கள் வந்து கொண்டே இருக்கும், வளர்ச்சி பரிணாமம் வந்து கொண்டே இருக்கும், அதற்கு எந்த குறையும் இருக்காது. ரசூலுடைய காலத்தில் இருந்த உலகம் தான் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தான் இன்னும் 1000 வருடங்களுக்கும் இருக்கும். நவீன உலகம் வந்து கொண்டே இருக்கும். முஸ்லிம்கள் அதற்கு தகுந்தாற் போல் மாறிவிடக் கூடாது. எவ்வளவு பரிணாம வளர்ச்சி இந்த உலகம் எட்டினாலும் ஒரு முஸ்லிம் இரவின் படுக்கையிலே இஸ்திக்ஃபார் இல்லாமல் தௌபா இல்லாமல் உறங்கினால் நாளை மன்னரில் அவனுடைய கேள்வி கடுமை என்றார்கள் கண்மணி நாயகம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகையை விடுகிறோம் என்ற கவலை இல்லை, விட்டோம் என்ற அதற்காக தௌபா இல்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆன் முழுவதுமாக இறங்கிவிட்டது, அதை எடுத்து ஒரு வரி ஓடுவோம், அதற்கு ஒரு வரி அர்த்தம் படிப்போம் என்ற கவலை இல்லை, அதற்காக தௌபா இல்லை. நபியுடைய சுன்னத்து இந்த உலகத்திலே முழுமையாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில ஒருவரை தாடி வைத்துக் கொள்வோம், இந்த ஒரு வாழ்க்கையில நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி நடப்போம் என்ற உணர்வு இல்லை. நபியுடைய சுன்னத்தை விட்டு வாழ்கிறோம். சரி, விட்டு விட்டது அது தவறு என்று புரிந்து தௌபா செய்வோமா? அதுவும் கிடையாது. இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த நிலையைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், நபிகள் வந்ததால் நீங்கள் தௌபா செய்வதே மறந்துவிட்டீர்கள், இடத்தை கையேந்தி துஆ கேட்பதற்கு நீங்கள் வெட்கப்படு என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் ரமலானில் மட்டும்தான் என்னிடத்தில் கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள், யா அல்லாஹ் என் தவறை மன்னித்துடு. ரமலானுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இந்த கை அல்லாஹ்ட்ட ஏந்துறது மேல போறதே கிடையாது. வருடம் முழுக்க அல்லாஹ்ட்ட இந்த வார்த்தையை பதிவு செய்யணும். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி என்ற வார்த்தை அவசியம் கேட்கணும். ஏன்னா எந்த நிலை நமக்கு எப்படி மாறும் தெரியாது. எவ்வளவு பெரிய ஆவிலாக இருந்தாலும் ஷைத்தான் ஒரு நொடி வழி கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் ஒட்டுமொத்த அமல்களை அவன் சுருட்டி எடுத்துட்டு போயிடுவான். இதுதான் ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இப்னு கஸீர்ல பதிவான ஒரு செய்தி, அலைக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், நீங்கள் உங்கள் மீது அவ்வப்போது என்ன செய்யுங்கள்,
லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருங்க. இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருங்க. ஏனென்றால் ஃபஅக்ஸரு மின்ஹுமா, அதை நீங்க உங்களுக்கு மத்தியில அதிகப்படுத்துங்க. யார் எந்த துறையில எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் இருக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் நாவுல முணுமுணுத்துக்கிட்டே இருக்கட்டும். யார் எப்பேற்பட்ட எந்த பதவியில் வேணாலும் அமரட்டும், உள்ளத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிர் என்ற வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். விமானத்தில் இஸ்ராயேல் வருகிறார், பேருந்துல இஸ்ராயேல் வருகிறார், ஒரு தவளம் வாயில உணவு வைத்தால் இஸ்ராயேல் வருகிறார், படுத்து எந்திரித்தால் இஸ்ராயேல் வந்து விடுகிறார். எல்லா கணத்திலும் இஸ்ராயேல் நம்மோடு பயணிக்கிறார். ஹதீஸ்ல வருகிறது, ஒரு நாளைக்கு 100 முறை ஒரு அடியாளை அல்லாஹ் பார்க்கிறான், இஸ்ராயேல் பார்க்கின்ற ஹதீஸ்ல வருகிறது. என் உயிரை நான் எப்ப எடுப்பேன், அல்லாஹ் எப்ப எனக்கு உத்தரவு போடுவான்னு சொல்லி இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை எடுக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல பார்க்கிறார்கள். அந்த நேரமும் காலமும் வந்தால் கொஞ்சமும் தவறாமல் நம் ரூஹை ஏற்றிருந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், இப்லீஸ் சொல்லுவானா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்றாங்களோ, யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா சொல்றாங்களோ அவங்க